ஒரு சின்ன கணவன் மனைவி கதை சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் இருந்தாங்க. 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இல்ல. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. கணவன் தினமும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வருவான். வந்ததும் சாப்பாடு கேட்பான். இன்னைக்கு என்ன குழம்புன்னு கேட்பான். மனைவி சாப்பாடு போட்டு வைப்பா, அவ்வளவுதான். 2 பேருக்கும் பேச நேரமே இருக்காது. இதற்கு இடையில ஒரு நாள் இரவு கணவன் சாப்பிட்டு போன் பார்த்துக்கிட்டு இருந்தான். மனைவி பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அப்புறம் மெதுவா கேட்டா, என்னங்க, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா? கணவன் போன்ல இருந்தபடியே ஏன்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். வேலை இருக்கு, முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவளும் அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வீடு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. மனைவி வழக்கம் போல வாசல்ல வந்து கதவை திறக்கல. அவன் உள்ள போய் பார்த்தா அவள் படுக்கையில் உட்கார்ந்திருந்தா. அவன் கேட்டான், என்ன ஆச்சு? அவள் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் இல்லைன்னு சொன்னான். அவன் கோபமா, ஒன்னும் இல்லைன்னா ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டான். அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை அவனை அமைதியாக்கிடுச்சு. நான் உங்ககிட்ட பேசணும் தான் நேற்று சீக்கிரம் வர சொன்னேன். ஆனா நீங்க பிஸின்னு சொன்னதும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அவன் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. அப்போதுதான் அவனுக்கு புரிஞ்சது. அவள் கேட்டது பணம் இல்லை, புது ட்ரெஸ் இல்லை, வெளியே கூட்டிட்டு போகணும்னு கேட்கல. அவள் கேட்டது கொஞ்சம் நேரம் மட்டும்தான். அதுவும் அவன் கூட உட்கார்ந்து பேசுற நேரம். அந்த நாள் அவன் போனை கீழே வச்சுட்டு அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்தான். சரி, இப்ப சொல்லு, என்ன பேசணும்? அவள் சின்னதா சிரிச்சா. இப்ப ஒன்னும் பேச வேண்டாம், நீங்க இப்படி பக்கத்துல உட்கார்ந்தா போதும்னு சொன்னா. அந்த ஒரு நிமிஷத்துலதான் அவனுக்கு புரிஞ்சுது, கணவன் மனைவி வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் முக்கியம் இல்ல. சில நேரம் ஒருத்தர் பேசும்போது போனை கீழே வைக்கிறது கூட. சோர்வா இருந்தாலும் என்னாச்சுன்னு கேட்பது, சாப்பிட்டியா என்று கேட்பது, ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது ஒன்றாக உட்கார்ந்து பேசுவது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உறவை உயிரோட வைக்குது. கல்யாணமான புதுசுல ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஆனா வருடங்கள் போக போக இவர் நம்ம ஆளு தானே, எங்க போயிட போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அன்பை காட்டாம விட்டுடுவோம். அதுதான் சில நேரம் பிரச்சனையா மாறுது கணவன் மனைவி உறவுல. அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேனேன்னு யோசிக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம வெளியில எல்லாருக்கும் கொடுக்கிற நேரத்துல கொஞ்சமாவது கொடுத்தோமா? யோசிச்சு பாருங்க. வெளியில ஒருத்தர் ஒரு ஜோக் சொன்னா சிரிக்கிறோம். ஆனா வீட்டுல மனைவி பேசுறத பாதியிலேயே நிறுத்திடுறோம். வெளியில எல்லாருக்கும் மரியாதையா பேசுறோம். ஆனா வீட்டுல நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் கோபமா பேசுறோம். ஏன்னா அவர்கள் நம்மை விட்டு போக மாட்டாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா உண்மையிலே அன்பு இருக்கிற உறவுகளுக்கும் கவனிப்பு தேவை. கணவன் மனைவி என்றாலே சண்டை வரக்கூடாதுன்னு இல்லை. சண்டை வரும், கோபம் வரும், சில நேரம் பேசாம இருப்பாங்க. ஆனா அந்த கோபத்துக்கு மேல இவர் எனக்கு முக்கியம்னு நினைக்கிற அன்பு இருந்தா அந்த உறவு மீண்டும் சரியாகிடும். அதனால கணவனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. உங்களுக்கு தினமும் இருக்கிற மனிதரை அவர் எப்பவும் இருப்பார்னு நினைச்சு அலட்சியப்படுத்தாதீங்க. அன்பு இருக்கும் போதே சொல்லுங்க, நேரம் இருக்கும் போதே பேசுங்க. கோபம் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பெரிய விஷயம் ஒரு அழகான வீடு இல்லை, விலை உயர்ந்த பொருட்கள் இல்லை. என்ன நடந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கேன்னு சொல்ற ஒரு வாழ்க்கை துணைதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.